எழுந்து நீ பிரகாசி. அன்பான இறைமக்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாய் இருக்கிறீர்களா? இந்த நாளினுடைய தியானம், ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலக வரலாற்றில் எருசலேம் தேவாலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நாளில நாம் சிந்திக்கும்படியாய் அழைக்கப்படும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 118 கடைசி வசனம் எப்படி சொல்லுகிறது? Psalms 118, the 29th verse reads like this: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆங்கிலத்தில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள். Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குழந்தையாய் பிறந்திருக்கிறார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கும் போது கடவுளுடைய ஆவியானவர் மரியாளின் மேல் வந்தார். அப்படி வந்தபோது கடவுளுடைய தூதர்கள் சொன்னார்கள், கன்னிகையாகிய நீ கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறாய். அந்த பிள்ளை பெறும்போது நீ கன்னிகையாயிருப்பாய். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பிறந்தார். அதைத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு குழந்தையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அது லூக்கா என்பவர்களது நற்செய்தி நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Gospel according to Luke, the 2nd chapter verses 22 to 40 records that. லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? 23வது வசனம் சொல்லுகிறது, முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதன்படி மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர்கள் தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அது 21வது வசனத்திலே பதிவு செய்திருக்கிறது. சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாளிலே விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை மரியாளும் யோசேப்பும் எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் முகாந்திரமாக கடவுளுக்கு காணிக்கை செலுத்த கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி சுத்திகரிப்பின் நாள் முடிந்த போது அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள். யார் நிமித்தமாய் காணிக்கை கொண்டு வந்தார்கள்? இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் காணிக்கை கொண்டு வந்தார்கள்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பதிவு செய்கிறது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் நிறைவு செய்வதற்காய் வந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது கடவுள் மோசேயை கொண்டு பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கின்ற காரியங்களை இந்த பூமியில அவர் மனிதனாய் நிறைவேற்றுகின்றார். அப்படி நிறைவேறத்தக்கதாக அவருடைய பெற்றோர்களாக மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த போது அவர்கள் ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தும்படியாக வந்தார்கள். யூத முறைமையில இது மிகவும் ஏழ்மையானவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு பலி. நிறைய பலிகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த முதல் பேரான குழந்தையை கடவுளுக்கென்று கொடுக்கும்படியாக கடவுளுடைய சமூகத்துல இங்கே இவர்கள் இந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். Very poor people will offer this offering. With that offering, these poor parents, earthly parents of Jesus, came to Jerusalem temple to offer this offering unto the Lord. As they come to offer this offering, something happened. அது 25வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் அங்கே வந்தார். ஒரு வயதான தாத்தா, அவருடைய பெயர் சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவாலயத்தின் வாசற்படியிலே வந்திருந்தார். அவர் நீதியாயிருந்தவர், தேவ பக்தி உள்ளவனாயிருந்தவர், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தார். அவன் மேல் கடவுளுடைய ஆவியானவர் இருந்தார் என்று திருமறை சொல்கிறது. 25வது வசனத்திலே கடவுளுடைய ஆவியானவர் வந்துவிட்டால் அங்கே விடுதலை வரும். கடவுளுடைய ஆவியானவர் வந்துவிட்டால் அங்கே ஆனந்தம், பரமானந்தம். கடவுளுடைய ஆவியானவர் வந்தால் அங்கே நம்பிக்கை உருவாகும். கடவுளுடைய ஆவியானவர் வந்துவிட்டால் சுத்திகரிப்பு உண்டாகும். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் பதிவு செய்கிறது. அவன் பெயர் சிமியோன் என்றும் அவன் கடவுளுடைய ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். அதோடு மாத்திரமல்ல, கடவுளுடைய ஆவியானவர் வந்துவிட்டால் அவர் நம்மை வழி நடத்துவார், சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் என்று திருமறை சொல்கிறது. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. God's Spirit comes and announces the deliverance from God. கடவுள் கொடுக்கின்ற விடுதலையை அறிவிக்கின்றது பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாய் இருக்கிறது. அப்படி அறிவித்த போது அந்த சிமியோன் என்கின்றவர் கடவுளுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு வழி நடத்தப்பட்டார். இந்த நாளின் செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்விலே கடவுள் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில நீ என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைத்து போயிருக்கிறாயா? இன்றைக்கு உனக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தின் செய்தி என்ன தெரியுமா? சிமியோன் என்கின்ற இந்த வயதானவர் கர்த்தருடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டிருக்கிறார். எங்கே வழி நடத்தப்பட்டார் தெரியுமா? இந்த நாளிலே கடவுளுடைய சமூகத்திற்கு வழி நடத்தப்பட்டார். திருமறை அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். 27வது வசனத்துல, சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வரும்போது அந்த சிமியோன் எழுந்து பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாடுகிறார் பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை கைகளிலே பெற்றுக்கொண்டான். என்ன பாக்கியம் பெற்றவன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானம் பூமி படைத்தவர், அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் ஆட்சி செய்கிறவர். அவர் மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக சிலுவையிலே தன்னை மரிக்கும்படியாய் ஒப்படைக்க குழந்தையாய் வந்திருக்கிறார். அவரை தேவாலயத்திற்கு கொண்டு போகும்போது அந்த வாசற்படியிலே நின்று அந்த இயேசுவை தன் கைகளிலே இந்த வயதான சிமியோன் வாங்கிக் கொண்டு இப்படி சொல்கிறார் பாருங்கள். தன் கைகளிலே ஏந்தி கொண்டு கடவுளுக்கு நன்றி சொன்னான், தேவனை துதித்தான். அப்படி துதிக்கும் போது அவன் சொல்லுகிறான் 29வது வசனத்துல, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர்.
கர்த்தர் இந்த சிமியோனிடத்திலே தன்னுடைய ஆவியை கொண்டு பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையான ஒருவர், சமாதானத்தை கொடுக்கின்ற சமாதான பிரபுவை பார்க்கிறதற்கு முன்பதாக நீ மரிக்க மாட்டாய். வயதாகிவிட்டது, நடை தளர்ந்திருக்கிறது. ஆனால் சிமியோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் கடவுள். என்னவென்று? வானம் பூமி படைத்தவர் மனுவாய் வரப்போகிறார். அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று சொல்லப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறான். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தையினுடைய பெயர் சமாதான பிரபு என்று சொல்லப்படும். அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கைகளிலே வாங்கின போது சொல்லுகிறான், கடவுளே உமக்கு நன்றி, ஏனென்றால் இப்பொழுது நான் சமாதானத்தோடு என்னுடைய முற்பிதாக்களோடு கூட போய் படுத்து தூங்க போகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிற அவர் வந்திருக்கிறார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையானவர் வந்திருக்கிறார். 32வது வசனத்திலே சிமியோன் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இந்த உலகத்திலே நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. நாம் அடிக்கடி பிதற்றுகின்றோம், புலம்புகின்றோம். என்ன சொல்லி புலம்புகிறோம் தெரியுமா? எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நாம் படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்து எனக்காக வருத்தப்பட்டிருப்பார். எங்க அப்பா மரித்து விட்டார், என்னை குறித்து விசாரிக்கிற அப்பா இல்லை. எங்க அம்மா இருந்திருந்தாங்களா, என்னுடைய இயலாமையையும் என்னுடைய பலவீனத்தையும் புரிந்து கொண்டு மகளே மகனே என்று கட்டி அணைத்து முத்தமிட்டிருப்பார்கள். ஆனால் என்னுடைய அம்மா மரித்து விட்டார்கள். நான் அம்மாவாய் நினைக்கிறவர்கள் சும்மா என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லவும் முடியவில்லை, உள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறேன், மெல்லவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேகர் இந்த நாளில என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு அம்மா இல்லை. இங்கே இந்த சிமியோன் என்கின்ற தாத்தாவின் இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். 33வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் தந்தையுமான யோசேப்பும் அவருடைய தாயாரும் இப்படி அவர் புகழ்வதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று 33வது வசனம் சொல்லுகிறது. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்தார். வானம் பூமி படைத்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறது என்னுடைய வேலை. அந்த ஆசீர்வாதம் யாருடைய பெயரால் கொடுக்கப்படுவது என்பதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றின் துவக்கம் என்று சொல்லுகிறார். Blessing is good. That is my profession. But blessing in the name of Almighty God is matters here. Where starts the fountain of blessings? In His name, God called me to bless you today. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்பதாகும். அவர் சமாதானம் கொடுக்கிறவர், அவர் தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் ரட்சிப்பின் ஊற்றாய் வந்திருக்கிறார். He is the fountain of salvation. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த கன்னிகையினுடைய மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் தன்னுடைய மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகின்றவர், மீட்டெடுக்கிறவர், இரட்சகர் என்ற அர்த்தமாகும். அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திற்குள் எருசலேமுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து சிமியோன் புகழ்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அடுத்ததாக திருமறையிலே இயேசு கிறிஸ்து அங்கே வந்தபோது 36வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அன்னாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் 84 வயதுடையவளாய் இருந்தாள். அந்த பாட்டியம்மா இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அநேகருக்கு முன்பதாக கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். என்ன பாடுகிறாள் தெரியுமா? எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். மேசியா என்கின்ற ஒருவர் வருவார். அவர் மனிதனுடைய அடிமைதனத்திலிருந்து, பலவிதமான பொல்லாத வழிகளிலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, மரண பயத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுப்பார் என்கின்ற நற்செய்தியை
அவள் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டவளாய் இங்கே பாட ஆரம்பித்து விட்டாள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் இந்த குழந்தையை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார்கள், அகமகிழ்ந்தார்கள், கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய ரட்சிப்பின் தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். Praise his holy name. He is good. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் என்மேல் உங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 24வது வசனம் 118வது சங்கீதத்துல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். இந்த நாளிலே ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார். சிமியோன் புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன், அவரை என்னுடைய கைகளிலே ஏந்திக் கொண்டு கடவுளே உமக்கு நன்றி சொல்லுவது எனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்று சொல்லுகிறார். அன்னாள் என்கின்ற தீர்க்கதரிசி 84 வயதானவர்கள் இங்கே கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி, இவர்தான் குழந்தையாய் பிறந்திருக்கிற இவர்தான், இந்த நாளின் தேவாலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிற இவர்தான் இஸ்ரவேலின் ரட்சிப்பானவர், இவரை அன்றி மனுக்குலத்திற்கு நம்பிக்கை இல்லை, இவரன்றி மனுக்குலத்தின் பாவத்திற்கு பரிகாரம் இல்லை, இவரன்றி மரணத்திற்கு பின்பதாக வாழுகின்ற வாழ்வுக்கு துவக்கமும் இல்லை அர்த்தமும் இல்லை, இவர்தான் மரணத்தை முறியடித்தவர், இவர்தான் பாதாளத்தை வெற்றி சிறந்திருக்கிறவர், இவர்தான் மனுக்குலத்தின் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நொடிகளையும் பலவீனங்களையும் தவறுகளையும் மீறுதல்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டு இருக்கின்ற தேவாட்டுக்குட்டி. இவரை போற்றி பாடுங்கள், இவருடைய கிரியைகள் இவருடைய கிருபைகள் ஏராளம். இவர் என்னை தண்டித்திருப்பார் என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லாமல் ஆயிருப்பேன். 17வது வசனத்துல சொல்கிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் செத்து போயிருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த கேடுபாடுகளுக்கு தக்கதாக அவர் என்னை தண்டித்திருப்பார் என்று சொன்னால் நான் இதோடு மண்ணோடு மண்ணாகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் தன்னுடைய கிருபையை என் மேல் வைத்தார். ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் போது பவுலடிகளார் இப்படி எழுதுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடவுளுடைய கிருபை என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாய் தேவாலயத்திற்குள் கொண்டு போகப்படுகிறவராய், அங்கிருந்த சிமியோனால் கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டவராய் அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக இதோ இஸ்ரவேலுக்கு மீட்பாய் வந்திருக்கிறவர். அவருக்கு இந்த நாளில நாம் என்ன கொடுக்க போகிறோம் என்பது இந்த நாளினுடைய செய்தியின் முடிவுரையாகும். To this Jesus Christ who came as the hope of salvation to Jews and to all of us, what we can give. நாம் அழிந்திருக்க வேண்டும், நாம் செய்த அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தக்கதாக கடவுள் நம்மை தண்டித்திருப்பார் என்று சொன்னால் நாம் மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய கிருபை, அவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். ஏனென்றால் அவருடைய கிருபை என்னை இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த நாளை கர்த்தர் எனக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூற போகிறேன். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக, உடன் பிறந்தவர்களாக, உறவுகளாக, உடன் விசுவாசிகளாக கர்த்தர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறதுனால் இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த அழைப்பை நான் கொடுப்பதின் மூலமாக நீங்கள் சிமியோனோடும் அன்னாளோடும் என்னோடும் கர்த்தருடைய நாமத்தை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பது ஏதோ சடங்குக்காக அல்ல, நான் உம்மை துதிப்பது ஏதோ லாபத்திற்காக அல்ல, நீர் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீர், ஆகவே உம்மை நான் துதிப்பேன். நான் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டாட போகிறேன். இங்கே இப்படி சொல்லுகிறார் 27வது வசனத்துல, சங்கீதம் 118:27, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ டம்மி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீ இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்து சொல், என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர்தான். நான் 2 மார்க் தான் வாங்கிட்டு இருந்தேன் சயின்ஸ்ல, ஆனால் இன்றைக்கு 80 மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னை பிரகாசிப்பித்திருக்கிறார். உலகத்தால் நான் துச்சம் என்று கருதப்பட்டிருக்கிறேன்,
ஆனால் என்னுடைய தேவன் என்னை பிரகாசிப்பிக்கிறவராயிருக்கிறார். அப்படி பிரகாசிப்பதினால் நான் அவருக்கு மகிமையை செலுத்த போகிறேன். அவர் என்னை மீட்டெடுத்ததினால் அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பாடப்போகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற நிறைவையும் எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லாமல் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளில நம்மோடு பேசி எதிர்காலத்தை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார் என்கின்றதை அறிந்து கொண்டதினால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தோத்தரிப்போம். ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதின நிருபத்துல பவுலடிகளார் இப்படி எழுதுகிறார். அந்த வாசகம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. அது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Romans the 12th chapter verses 1 and 2 records like this. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய சரீரங்களை நீங்கள் தேவனுக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்களை நீங்கள் கடவுளுக்கு ஜீவனுள்ள பலியாக ஒப்படையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்திலே அவர் உங்களுக்காக உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறார். அவருடைய இரத்தத்திற்குள் நீங்கள் கழுவப்படும் போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கடவுளுடைய ஆவியானவர் வாழுகின்ற தேவாலயங்களாய் மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் புதிதாகுங்கள், நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்படி மறுரூபப்படுத்துவதற்காக ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி வந்திருக்கிறார். வந்தவர் முதல் முறையாக தேவாலயத்திற்கு குழந்தையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்தவர்கள் அவரை புகழ்ந்தார்கள். அவரை தரிசித்தவர்கள் அவருக்குள் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள். அவர் இஸ்ரவேலின் ரட்சிப்பாக மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் மலர்ந்திருக்கின்றார். அவருடைய சமூகத்துக்கு போவோமா? அவருடைய சமூகத்துல அவர் கொடுக்கின்ற நம்பிக்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் அர்த்தமுள்ள வாழ்வையும் நம்மை ஜீவனுள்ள பலியாக அவருக்கென்று கொடுத்து விட்டோம். இனி நான் எனக்கு சொந்தமல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம் என்கின்ற அந்த நிலைமையில நம்மை ஒப்படைத்து மகிழ்வோமா? அப்படி ஒப்படைத்தால் நாம் இந்த நாளில அவரை துதித்து தோத்தரித்து சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் என்னை தண்டித்தார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார். அவருடைய ஆவியை எனக்குள் அனுப்பி என்னிலே நம்பிக்கையையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிற இலவசமான மீட்பையும் எனதாக்கி கொள்ளத்தக்கதாக என் மனக்கண்களை திறந்து விட்டார். அவருக்கு நன்றி. அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அவருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கண்களை மூடுவோமா? கடவுளுடைய சமூகத்துக்கு போவோம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவனே, எங்களை தேடி எருசலேம் தேவாலயத்திற்கு நேராய் வந்திருக்கிறவரே, சிமியோனோடு கூட சேர்ந்து அன்னாள் என்கின்ற தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து உலக திருச்சபையோடு இந்த நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வரவு கொண்டு வந்த சமாதானம், உம்முடைய வரவு கொண்டு வந்த ரட்சிப்பு, உம்முடைய வரவு கொண்டு வந்திருக்கின்ற முடிவில்லாத வாழ்வு, உம்முடைய வரவு கொண்டு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் எனக்காக எங்களுக்காக என்கின்ற உரிமை, அதற்குள் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற புது வாழ்வு, பாவ மன்னிப்பு அனைத்தும் இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவும், அப்படி கிடைப்பதினால் இவர்களுடைய வாழ்வு உமக்கென்று பலியாக ஒப்படைக்கப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்க ஆண்டவன் அருள் புரியும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். இந்த நாளிலும் வியாதியோடு பலவீனத்தோடு நம்பிக்கையற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக
எங்களை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவர்களை இந்த நாளிலே விசாரிக்க நீர் கடந்து வாரும். உம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்களை தேற்று. உம்முடைய ஆவியானவர் தேற்றவாளன் என்று சொல்லி இருக்கிறபடியினால் அந்த தேற்றவாளன் இவர்களை தேற்றவும், இவர்களுடைய கண்ணீரை துடைக்கவும், இவர்களிலே சிமியோனோடும் அன்னாளோடும் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையின் எதிர்பார்ப்பாகிய உம்மை இவர்கள் எதிர்நோக்கி வீரநடை போட நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். பரீட்சை காலங்களிலே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை இவர்களிலே அளவில்லாமல் கொடுக்கவும், இவர்களுடைய சரீரத்திலே சுகபலத்தை கொடுத்து நோய் நொடிகளுக்கு இவர்களை விலக்கிக் கொள்ளவும், இவர்கள் புரிந்து கொள்ள முடியாத, இவர்கள் மனப்பாடம் செய்ய முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பாடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இவர்களை ஆட்கொள்வதனால் இவர்கள் கர்த்தருடைய பலத்தோடு தங்களுடைய பரீட்சைகளை எதிர்நோக்கி இருக்கும் போது உம்முடைய ஞானமும் கிருபையும் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். பலவிதமான முயற்சிகளை செய்கின்ற ஒவ்வொருவரோடும், வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் செபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களிலும், இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் வந்திட்டாலும் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே என்று சொல்லி அவர்கள் தங்களை உம்மிடத்திலே ஒப்படைத்து உம்முடைய நாமத்தை தொழுது தோத்தரித்து துதித்து தோத்தரிப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் சமாதானத்திற்கும் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நிமிர்ந்து நின்று நன்றி சொல்லு. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நிமிர்ந்து நின்று நன்றி சொல்லு. நன்றி பொங்கும் உள்ளத்தோடு நிமிர்ந்து நின்று நன்றி சொல்லு. துதி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. தொலைபேசி எண்கள் 25661548 அல்லது 9448088983 அல்லது 9036088983. வங்கியின் விவரம் இந்தியன் வங்கி. அந்த வங்கியிலே எங்களுடைய கணக்கின் பெயர் ECI ட்ரஸ்ட். அந்த கணக்கு எண் 4135841224. அந்த வங்கியின் கிளை பெங்களூர் கண்டோன்மெண்ட். எங்களுடைய இமெயில் விலாசம் smitheci1@hotmail.com.